ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி. நண்பா, முதல் தடவை யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பா வாங்க இன்றைக்கி நான் கெஸ்ஸிங் பார்க்கலாம். நண்பா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 8-2-5. இந்த 8-2-5க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அது இன்றைக்கி நம்ம பாருங்கள் 6-0-4 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 6-8-4 கொடுத்துருந்தோம். சி போர்டில் வந்து 5 கொடுத்துருந்தோம். சி போர்டு மட்டும் பாஸ் பண்ணியிருக்கணும் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா, இன்றைக்கி ஒரு டோட்டல் கேம் தான் அடிச்சிருக்கான். டோட்டல் கேம் தான் பாருங்கள் நண்பா. 6-0-4 கொடுத்தோம். இந்த 6-4 வந்து 8-2 நண்பா. இந்த 0க்கு பவர் 5. ஸோ இந்த மாதிரி டோட்டல் கேம் தான் அடிச்சிட்டான் இன்றைக்கி. நம்ம வந்து இந்த டோட்டல் அடிப்பான்னு எதிர்பார்க்கல. நேற்றும் டோட்டல் அடித்தான், இன்றைக்கி டோட்டல் அடித்தான் நண்பா. நேற்று வந்து பாருங்கள், இந்த 5-8-3க்கு 592 ஆச்சான். இந்த 83 92 பண்ண நண்பா. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா பாருங்கள், இந்த 9-6-5 தான் எடுத்தோம். 8 விட்டுட்டோம். 8 நம்ம கணக்கில் வந்து எனக்கு தெரியும் 8 எடுக்க மாட்டான்னு. பட் டோட்டலில் வந்துட்டு 8 எடுத்துட்டான். ஸோ 9-6-5 ஸோ அந்த கணக்கில் நம்ம எடுத்தோம். அதுலேயும் அதுக்கு முன்னாடி பாருங்க நண்பா, இங்கே 6-0-4 ஸோ இது வந்து மிஸ் பண்ணிட்டான், கேப்பாக இருந்துச்சு. ஸோ இதுவும் டோட்டல் பண்ணி வந்து எடுப்பான்னு நினச்சேன். நான் அந்த லைன் வரும்னு நினச்சேன். ஸோ கரெக்டாக என்ன கொடுத்துருக்கோம் நண்பா. பட் இந்த 6-0-4 கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. பட் டோட்டல் வந்துருச்சு 8-2-5ன்னு சொல்லிட்டு 6-4-10 8-2-10 0க்கு பவர் அந்த 5 நண்பா. ஸோ அப்படியே வந்து டோட்டல் உக்காந்துருச்சு. ஸோ எதிர்பார்க்கல. ஸோ டோட்டல் அடிக்கணும் வந்து சூப்பரான 3 டிஜிட்டாக வின் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் வந்துருச்சு. நம்ம ஆல் போர்ட்லேயே வந்துட்டு சி போர்டில் 9-4 கெஸ் பண்ணியிருந்தோம். பட் டோட்டல் அடிச்சனால நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்துட்டு 5 கொடுத்துருக்கேன். ஸோ சி போர்டில் வந்து 4-9. சரிங்க நண்பா, நம்ம ஏபிசியில் அதான் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு ஃபேமிலி தான் பிடிச்சிருப்பேன், 604. ஸோ நிறைய பேர் என்னை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வீடியோவும் போட்டாங்க. ஸோ டோட்டல் அடிச்சிட்டான், பேட் லக்குன்னு சொல்லிக்கலாம். சரிங்க நண்பா, நம்ம பாருங்கள். ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு டோட்டல் எப்படி வருதுன்னு பார்த்து தான் எடுத்திருக்கோம். பட் பாருங்கள், நாளைக்கு பாருங்கள் நம்ம நமக்கு கிடைக்கிறது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 6-0-4 ஸோ அதே லைன் தான் நண்பா. இது 9-6-5 சேம் லைன் தான் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இந்த 5-9 இந்த 9-2 ஒரு லைனு, 6-1-0 ஒரு லைனு. அதுக்கடுத்து இந்த 5-8-3 592. ஸோ அதுக்கடுத்து நம்ம கொடுத்துருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா, இன்றைக்கி நமக்கு வர்றது 2-6-5 அதே லைன் தான் வந்து. ஸோ இன்றைக்கி இந்த பக்கத்தில் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லைன் பேஸ் பண்ணி ஸோ 2-0-6 அதே பாருங்கள். அப்படி இல்லைன்னா நண்பா, இந்த 2-6-5 ஸோ இது ஒரு லைனு. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 5-0-6 ஸோ 2 லைன் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஸோ நம்ம இது பேஸ் பண்ணி ஏபிசி எப்படி கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு வெற்றி ஒரு 88% வெற்றி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏபிசி பார்த்தீங்கன்னா இது பேஸ் பண்ணி எப்படி கொடுக்க போகிறோம் பாருங்கள். ஏபிசி ஸோ எனக்கு ஏ போர்டில் 5 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பா. எனக்கு 5 வருது ஏ போர்டில். அதே மாதிரி பி போர்டில் பாருங்கள் 6 கிடைக்கிது எனக்கு. சி போர்டில் 0 நண்பா. ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட் நம்பர் கிடைக்கிது 560ன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2-1-9 ஸோ நமக்கு இந்த 6-0 இருக்கிறதுனால நான் பவரில் கொடுக்குறேன். ஸோ இந்த 2 லைன் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிங்க. 5-6-0-2-1-5 அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆல் போர்டில் நமக்கு நாளைக்கு கிடைக்கிறது 0-5 நண்பா. நமக்கு 2 லைனுமே 0 எல்லா லைனுமே வந்து 0-5 கிடைக்கிது. ஸோ நான் வந்து ஆல் போர்டில் கொடுக்குறேன். எனக்கு வந்து சி போர்டில் கிடைக்கிது. ஸோ நான் ஆல் போர்டில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், பிஎன்சியில் எனக்கு கிடைக்கிறது பி போர்டில் 6-1 நண்பா. சி போர்டில் 0-5
எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பாருங்கள். ஸோ செட் ஆச்சுன்னா நம்ம சேர்த்துக்குங்க. ஓகே நண்பா. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசி பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்தில் ஒரு 3 டிஜிட் வந்து எடுக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் நண்பா. கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறோம் நம்புகிறோம். ஸோ ஏபிஎஸ்சிபிசி பார்த்துலாம் பாருங்கள். ஸோ 60, 65, அதே மாதிரி 15, 10 நண்பா. எனக்கு இது பிசியில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு போர்டு மாறி கிடச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி ஏபியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா. ஏபியில் எனக்கு வெறும் 2 நம்பர் தான் கிடைக்குது இன்றைக்கி. ஸோ 5, 6, 5, 1 நண்பா. வெறும் 2 நம்பர் ஏபியில் எனக்கு 56, 51. பிசியில் வந்துட்டு 60, 65, 15, 10 பிசியில். ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்குங்க. ஸோ 3 டிஜிட் பார்க்கலாம் வா நண்பா. ஏபிசி பார்க்கலாம் பாருங்கள். வெறும் 2 இல்லை 3 நம்பர் தான் கொடுக்க போகிறோம். நமக்கு லைன் அந்த மாதிரி கிடைக்குது நண்பா. 560, 515. ஸோ 565 நண்பா. வெறும் 3 நம்பரு. ஸோ நம்மளுக்கு கைவிட்டு போகாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வெற்றி தான் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் உங்கள் கெஸ்ஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பாருங்கள், ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இல்லைன்னா கெஸ்ஸிஜை மட்டும் பார்த்து விட்டுருங்க நண்பா. எனக்கு சூப்பராக கிடைக்கிது நாளைக்கு இந்த ஒரு லைன் மட்டும். நான் வந்து 2 வந்து எடுக்கலை நண்பா. 2 எடுக்கலை. 2 வந்து எனக்கு வந்து சைடில் வருது. ஸோ நான் கொடுக்கல 2 கொடுக்கல. ஸோ எனக்கு இந்த லைன் தான் சூப்பராக வருது. நேற்று வந்து டோட்டல் பண்ணிட்டான். ஸோ 604, 640 இந்த லைன் தான் நமக்கு கிடைச்சிது. ஸோ 64க்கு 82, 82, 5ன்னு வச்சுட்டான். ஸோ சரியான பேட்லுக்கு தான் சூப்பராக கிடைச்சது. சிங்கிள் லைன் நமக்கு. பட் ஆனால் டோட்டல் பண்ணிட்டான். இன்றைக்கி இந்த 3 நம்பர் கிடைக்குது நண்பா. ஓகே நண்பா. இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் இவ்வளோ தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.